வார்த்தையும் கரெக்டா ஃபார்ம் பண்ணுங்க ஒரு சென்டென்ஸா. இது வந்து ஜம்பிள்டா இருக்கு. இது ஒரு கொஸ்டினாவே இருக்குது இந்த இடத்துல. சென்டென்ஸா சொல்லணுமா சார்? ஒரே சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸா கரெக்டா அமைக்க முடியும். இது தமிழ்ல இருக்க மாதிரி ஜம்பிள்டா இருக்கு. பட் இங்கிலீஷுக்குள்ளே உள்ள ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் we will get some support. கௌசல்யா மேம், இதை மட்டும் எனக்கு அப்படியே இந்த 4 வார்த்தையும் கரெக்டா இந்த பாருங்க கொஸ்டின் மார்க் இருக்கு. எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிப்பீங்க? Whose this is book? இல்ல, இந்த இடத்துல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். whoseங்கிறது அருமையா ஸ்டார்ட் பண்ணாங்க. Whose is this book? இன்னொரு வாட்டி பார்க்கலாம் இருங்க, இதையும் நான் கொஞ்சம் பெருசுபடுத்திக்கிறேன். Is this whose book? இல்லைங்க கௌசல்யா மேம், திருப்பி ஆரம்பிங்க. ஒவ்வொரு வார்த்தையா சொல்லுங்க. is ஒன்னு ப்ராப்ளம் இல்லை, ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் தான். பட் வெரி குட் ஸ்டார்ட், வெரி குட் ஸ்டார்ட். அகெயின் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கரேஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் தெரியுங்களா? இந்த கரேஜ் தான் நம்ம எடுத்துட்டு போவோம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸா இருக்கும், நாளைக்கு டஃப்பான சென்டென்ஸ் கொடுப்போம். whose book. இப்ப சொல்லுங்க. is this whose book is this. இது ஆங்கிலத்துக்குள்ள தனித்துவமே இந்த வாக்கிய அமைப்புல உள்ள மாற்றம் தான். whose book is this. இதுக்கு தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? whose book is this. அது அப்படியே நோட் பண்ணிக்கலாம். தமிழ்ல யாருடைய புக் இது? இது யாருடைய புக்காக இருக்கிறது. அந்த இருக்கிறது நம்ம வச்சுக்கலாம், எப்பயுமே மைண்ட்ல அது வச்சுக்கலாம். ஏன்னா இல்லைன்னு சொல்றப்ப அது பயன்படும், இருக்கிறது பயன்படும். இல்ல whose book is not this அப்படிங்கிறப்ப. சோ அப்ப அந்த இஸ்ங்கிறது எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும். இது யாருடைய புத்தகமாக இருக்கிறது கேள்வி. வெரி குட், குட் ஸ்டார்ட், சூப்பர் ஸ்டார்ட். ஆல்ரைட், ஆல்ரெடி எடுத்துக்க, டைம் எடுத்துட்டு பண்ணுங்க. நீங்க எழுதணும், நோட்ஸ் எடுக்கணும். நான் சொன்னது தமிழ்ல இருக்கிறதும் இருக்கணும். அது ரைட், தமிழ்ல இருக்கு. குழந்தைகள் சாருக்கு நெக்ஸ்ட் இது தேர் எனி ஒன் ஹெல்ப் இஸ் மீட்டிங். இது எப்படி வந்து தவறில்லாத ஆங்கில வாக்கியமா மாத்துறது? நல்ல டைம் எடுத்துட்டு பண்ணுங்க. ஆடியோலாம் கொஞ்சம் பார்த்துங்க. நான் நேட்டிவ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். அட் த சேம் டைம் உங்க சைட்ல ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாத்துக்கணும். இது ஆக்சுவலா ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ். குழந்தைகள் சார் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் வேணா நிச்சயம் இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது பிறகு கொஸ்டின் மார்க்ல முடியுது. அப்ப ஏதோ ஒரு கொஸ்டின் வேர்டு தான் ஆரம்பிக்கும். கொஸ்டின் வேர்டு பாருங்க. கொஸ்டின் வேர்டு வந்து வாட், ஹூ, வென் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப கொஸ்டின் வேர்டு எப்படி ஆரம்பிப்பீங்க? எப்படி சொல்லுங்க. யாருங்க அது? தேவி சார். சொல்லுங்க. Is there anyone help me? Is there அருமையா ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல is there அந்த ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆரம்பிக்கிறது அருமையான ஒரு இது. நல்லா is there anyone அருமையா ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கொண்டு போகணும், இதுக்கப்புறம் கரெக்டா கொண்டு போகணும். கூப்பன் சார் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? இஸ் தேர் எனிஒன்? அப்பா ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப் டு மீ. இந்த இடத்துல முக்கியம், எல்லாருமே பார்க்க வேண்டியது. ஆடியோ கண்ட்ரோல் வச்சுங்க. போனா ஹெல்ப் பண்ண முடியுமா? டு ஹெல்ப் மீ. help to me sir, help to me. இருங்க help to me sir. இல்ல, help to me வராது. இங்க to help me. இங்க வரும். is there anyone? பாருங்க, நல்லா பாருங்க. help to me தமிழ் படிச்சிட கூடாது. help me தமிழ் படிச்சா டூ மாறி போயிடும், இடம் மாறி போயிடும்.